வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய நாடு தன்னுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது. யாவருக்கும் என்னுடைய அன்பான சுதந்திர தின வாழ்த்துக்கள். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதுதான் சுதந்திரம். அடிமைகளாக இருந்து சுதந்திரம் பெற்று விடுதலையோடு மகிழ்ச்சியோடு வெளியே வந்த நிகழ்வு நம் வேதத்திலேயும் உண்டு. 430 வருடங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலரை கடவுள் மோசேயின் மூலமாக விடுதலை செய்து வழிநடத்தி அவர்களை கானான் தேசத்திலே வாழ வைத்தார். அடிமைகளாக இருந்தவர்கள் சந்தோஷமாக விடுதலை காற்றை சுவாசித்தார்கள். கடவுள் அற்புதமாக அவர்களை விடுதலை செய்து வழிநடத்தி கொண்டு வந்த பொழுது அவர்களிடத்திலே குறிப்பாக 3 காரியங்களை எதிர்பார்த்தார். முதலாவது, என் ஜனங்கள் உலகத்தோடு ஒத்துப்போகக்கூடாது. உபாகமம் 7ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்களில் பிற இனத்தவரோடு கலக்கக்கூடாது, அவர்கள் வழிபடும் தெய்வங்களை வணங்கக்கூடாது, அவர்களை அழிக்க வேண்டும், துரத்திவிட வேண்டும் என ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர்களின் பொய்த் தெய்வங்களை வணங்கி பின்வாங்கிவிடக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய கரிசனை திட்டம். இரண்டாவது, என் ஜனங்கள் ஆண்டவரையே எல்லாவற்றிற்கும் சார்ந்து வாழ வேண்டும். ஆண்டவர் அவர்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டே இருந்தார். தேவைகளை சந்தித்தார். கேட்டவைகளையெல்லாம் கொடுத்தார். இருக்கச் சொன்ன இடத்தில் வாழ்ந்தார்கள். கிளம்பச் சொன்ன பொழுது கிளம்பினார்கள். மூன்றாவது, என் ஜனங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை நம்ப வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். சில சமயங்களில் ஜனங்கள் ஆண்டவரை நம்பாமல் முறுமுறுத்தார்கள். மோசேக்கு விரோதமாகவும் எழும்பினார்கள், அவசரப்பட்டார்கள். கானானின் எல்லை அருகே வந்த பொழுது கானானியரை பார்த்து பயந்தார்கள். ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் செங்கடலை பிளந்து வழிநடத்தினதையெல்லாம், ஆண்டவருடைய வல்லமையான கரத்தின் கிரியைகளை எல்லாம் மறந்து போய்விட்டார்கள். இந்த சமயங்களிலெல்லாம் ஆண்டவர் அவர்களை நினைத்து வருத்தப்பட்டார். அன்பானவர்களே, சுதந்திரம் என்பது தவறான இடத்திலே இருந்து, கடினமான சூழலில் இருந்து, பாதுகாப்பற்ற நம்பிக்கையற்ற நிலையில் இருந்து, எதிர்காலம் இல்லாத வாழ்வில் இருந்து பாதுகாப்பான இடத்திற்கு வருவதுதான். ஆம், இப்படி பாவத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் விடுதலை செய்திருக்கிறார். இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கின்றார். ஆம், இஸ்ரவேலரிடம் எதிர்பார்த்த அதே 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எதிர்பார்க்கிறார். உலகத்தோடு ஒட்டாமல், உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு இசைந்து போகாமல் பரிசுத்தமாய் வாழ்வது, ஆண்டவரையே எல்லாவற்றிற்கும் சார்ந்து அவர் வழியில் நடப்பது, ஆண்டவரை எப்பொழுதும் நம்புவது, கீழ்ப்படிந்து கொண்டே வாழ்வது, இதுதான் உண்மையான விடுதலையின் வாழ்க்கை. என் இஷ்டப்படி வாழ்வது சுதந்திர வாழ்க்கை அல்ல. ஆண்டவரின் விருப்பப்படி வாழ்வதுதான் உண்மையான சுதந்திர வாழ்க்கை. அதற்கு நம்பிக்கையும் உறுதியான விசுவாசமும் தேவை. நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பாவத்திற்கு அடிமையாக வாழக்கூடாது. கடவுளுக்கு அடிமையாக இருங்கள், மெய்யான சுதந்திரத்தை உணர்வீர்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.